அன்பார்ந்த நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். சவுக்கு சங்கர் வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்கார், அவருடைய உயிருக்கு ஆபத்து, அவரை வந்து கொலை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, அவருடைய கையை உடைச்சிட்டாங்க, கொடுமைப்படுத்துகிறாங்க, அவரை காப்பாற்றணும், இவருக்கு உடனடியாக வந்து எக்ஸ்ரே எடுக்கணும், நீதிபதி அவர்கள் வந்து நேரடியாக அவரை கண்காணித்து இதுக்கு ஒரு தீர்வு காரணம்னு சொல்லி சவுக்கு சங்கருடைய வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் வந்து இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டு கொடுத்துருக்காரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் சொல்லக்கூடிய காரணம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சவுக்கு சங்கர் வந்து காவல்துறை அதிகாரிகளையும் காவல்துறையில் உள்ள அந்த சப் இன்ஸ்பெக்டர் என்கிற உள்ள பெண்களையும் இழிவாக பேசியிருக்கிறாருங்கிற அந்த குற்றச்சாட்டில் வந்து இவரை கைது பண்ணியிருக்காங்க. அவர் பேசுனது சரியாக தவறாங்கிற விவாதத்துக்கு நான் வரல. ஆனால் கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கரை வந்து சிறைக்குள்ளே வச்சு கடுமையாக தாக்கியிருக்கிறாங்க. அதனால் அவருக்கு உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா, 4ஆம் தேதி சவுக்கு சங்கரை கைது பண்ணி அந்த கோவை சிறைக்கு கொண்டு போகிறப்ப அந்த நீதிபதி முன்னால் அந்த சவுக்கு சங்கர்கிட்ட வந்து குறிப்பாணை கொடுக்குறாங்க, உங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கோண்டு. அப்போ அதை பெற்றுக்கொண்ட சவுக்கு சங்கர் என்ன பண்ணுறாரு, அந்த பெற்றுக்கொண்டவருங்கிற பகுதியில் அவர் வந்து வலதுகரத்தால் கையெழுத்து போட்டு வாங்குறாருன்னு சொல்லிட்டு அந்த கோபாலகிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, அந்த பெற்றுக்கொண்ட அந்த குறிப்பானையை வந்து நிருபர்கள்ட்ட காட்டுறாரு. இங்கே பாருங்கள், சவுக்கு சங்கர் பெற்றுக்கொண்ட குறிப்பானை இது, இதில் பாருங்கள், பெற்றுக்கொண்ட கைதிங்கிற இடத்துல வந்து சவுக்கு சங்கர் வந்து அழகாக அவருடைய வலதுகரத்தால் கையெழுத்து போட்டிருக்காரு. இது 4ஆம் தேதி நடந்த விஷயம். அடுத்து பாருங்கள், 7ஆம் தேதி அன்னைக்கு தேனியிலேருந்து ஒரு இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு, அவரை வந்து ஒரு வழக்கு பதிவு பண்ணி அந்த வழக்குக்கு என்ன பண்ணுறாரு, இது கோவை சிறைக்கு வர்றாரு. கோவை சிறைக்கு வந்து அதே மாதிரி இந்த சவுக்கு சங்கர்கிட்ட வந்து கையொப்பம் வாங்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த குறிப்பானையில் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் கையெழுத்து போட வேண்டிய இடத்துல சவுக்கு சங்கர் கையெழுத்து போடாமல் இடதுகை பெருவிரல் ரேகை வச்சிருக்கிறாரு. அப்போ கையெழுத்து போடக்கூடிய சவுக்கு சங்கர் இந்த இரண்டாவது அந்த குறிப்பானையில் எதுக்கு அவர் ரேகை வைக்கிறாரு, அவரால் வலது கையால் கையெழுத்து போட முடியலை, அவர்களுடைய வலது கையை கடுமையாக அடிச்சிருக்காங்க, எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு, அதனால தான் அவர் போட முடியாமல் இடதுகையை ரேகை வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லிவிட்டு அந்த குறிப்பானையும் அந்த நிருபர்கள்ட்ட காமிச்சிட்டு இந்த கோபாலகிருஷ்ணன் வழக்கறிஞர் என்ன சொல்கிறாரு, இப்போ நாங்கள் சொல்கிறது இவருக்கு உடனடியாக அந்த கையை எக்ஸ்ரே எடுக்கணும், எக்ஸ்ரே எடுத்து அவருக்கு சரியான சிகிச்சை கொடுக்கணும், அல்லது ஒரு தனியார் மருத்துவமனையில் கூட அவரை வந்து அட்மிட் பண்ணி அவருக்கு உரிய சிகிச்சை கொடுத்தா தான் அவருக்கு வந்து உயிர் பாதுகாக்கப்படும். அப்படி எதுவுமே அவங்க செய்யாமல் அந்த பெயின் கில்லர் வலியை போக்குற மாத்திரைகளையாக கொடுக்குறாங்க. வெறும் பெயின் கில்லர் மாத்திரையாக அவர் சாப்பிட்டாருன்னா அவருக்கு ஏற்கனவே வந்து 240 பாயிண்ட் சுகர் இருக்குது. இந்த பெயின் கில்லர் மாத்திரை வந்து கிட்னியை பாதித்து உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்திடும். ஒருவேளை இந்த அடிபட்ட எலும்பு முறிவுகள் ஏற்பட்டு அதில் உள்ள கொப்பளங்கள் அழுகி அந்த கையே துண்டிக்கக்கூடிய சூழ்நிலையோட ஏற்பட்டுரும். அதனால் உடனடியாக மருத்துவ உதவி வேணுங்கிற கோரிக்கையை தான் நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த கோபாலகிருஷ்ணன் சொல்கிறாரு. இவர் சொல்லக்கூடியது சரியா, இது உண்மையாங்கிறப்ப இல்லை, நாங்கள் சிறையில் வந்து சவுக்கு சங்கரை மட்டும் இல்லை யாரையுமே நாங்கள் அடிக்கிறது இல்லைன்னு சொல்லி அந்த ஏடிஜிபி மகேஸ்வர் தயாள் அப்படிங்கிற அதிகாரி வந்து பதில் சொல்லியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில் சவுக்கு சங்கர் வந்து எதனால் இப்போ சிறைக்குள்ளே போனார், அவருக்கு நீ என்ன நடந்துச்சுங்கிற ஒரு சின்ன விவரங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது இப்போ முக்கியமாக இருக்கும். சவுக்கு சங்கர் வந்து பெரும்பாலும் இந்த குற்ற பின்னணிகளை எல்லாம் விமர்சனம் பண்ணி அதை வந்து இவர் காது கண்ணு மூக்கெல்லாம் வச்சு பேசி பலரையும் விமர்சனம் பண்ணுறத நம்ம பல நிகழ்ச்சிகளில் பார்த்துருக்கோம். சமீபத்தில் நீதிபதிகள் வந்து ஆர்டர்லியாக வரக்கூடியவங்களை வந்து தவறான முறையில் பயன்படுத்துகிறாருன்னு ஏற்கனவே ஒரு தடவை இதே மாதிரி சவுக்கு சங்கர் பேசி அவரை கைது பண்ணி அவர் சிறைக்கு போயிட்டு அப்புறம் 2 மாதத்தில் அவர் ரிலீஸ் ஆகி வெளியே வந்த செய்தி நம்மளுக்கு எல்லாம் தெரியும். அதே மாதிரி தான் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாரு, பெண் காவலர்களை கொச்சப்படுத்துகிற மாதிரி இவர் வந்து இப்போ பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, தமிழக பெண் காவலர்களை இழிவுபடுத்தி சவுக்கு சங்கர் வந்து பேசினது, இது வந்து அங்கே உள்ள ஒரு உயர் போலீஸ் அதிகாரியை வந்து அவரே இந்த பெண் காவலர்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, இவரை வந்து காதலிக்கிறாங்க, இவருடைய அழகுக்காக காதலிக்கலை, இவருடைய பதவி மூலியமாக தம் பதவி உயர்வு பெறணுங்கிறதுக்காக இந்த சப் இன்ஸ்பெக்டர் ரேஞ்சில் உள்ள பெண் காவலர்கள்லாம் இப்படி செய்கிறாங்கன்னு சொன்னதுனால பலதரப்பட்ட எஸ்ஐகளுக்கு வந்து, அதாவது பெண் காவலர்களுக்கு வந்து இது பெரிய அசிங்கமாகவும் அவமானமாகவும் போயிடுது. அதே சமயம் அந்த உயர் காவல்துறை அதிகாரிக்கும் என்ன பண்ணுறாங்க, அவருடைய நன்னடத்தைக்கும் ஒரு கருப்பு புள்ளி வைக்கிற மாதிரி இவருடைய பேச்சு வந்ததுனால தான் இவரை வந்து கைது செய்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இப்போ சிறைக்குள்ளே அடைச்சிருக்கிறாங்க. ஆனால் அதே சமயம் இந்த சவுக்கு சங்கருடைய தரப்பில் என்ன சொல்கிறாங்க, இது ஒரு காரணம் இல்லை,
இவர் வந்து ஆளுங்கட்சியை வந்து தாக்கி பேசுறதுனால அவங்க வந்து அதுக்குன்னு நடவடிக்கை எடுக்காமல் இதை காரணம் சொல்லி எங்களை உள்ளே அனுப்பிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. எப்படியா இருந்தாலும் கட்சிகளை பேசினாலும் அவதூறாக பேசினா அவங்க என்ன பண்ணுவாங்க, நிச்சயமாக கோபம் அடையத்தானே செய்வாங்க. அந்த கோபம் அடைஞ்சிருந்தாலும் அவங்க பொறுத்துக்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. ஏற்கனவே நீதிபதி அவர்களை பேசுனதோடைய விளைவாக நீங்கள் உள்ளுக்கு போயிட்டு வந்திருக்கிறப்ப இப்போ காவல்துறை உயர் அதிகாரிகளையும் அதையும் வந்து ஒரு பெண்களை சப் இன்ஸ்பெக்டராக இப்போ ஒரு பெண்கள் போகிறாங்க, காவலர்களாக போகிறாங்கன்னா அவங்க பல சிரமங்களுக்கு மத்தியில் வந்து அந்த ஒரு வேலையை அவங்க பெற்று குடும்பம் அவங்களுடைய சூழ்நிலை எல்லாத்துக்கும் மத்தியில் அவங்க வந்து காவலர்களாக பணி பண்ணுறது பெண்களுக்கு வந்து பெரிய சிரமமான வேலை. அப்படி இருக்கக்கூடிய பெண்களை வந்து கொச்சைப்படுத்துகிற மாதிரி பேசக்கூடிய பேச்சு இது வந்து எந்த வகையிலையும் நியாயமானதும் இல்லை. இப்படி பேசிய சவுக்கு சங்கருக்கு வந்து இப்போ இந்த அரசு கைது பண்ணி கொடுக்கக்கூடிய பாடம் வந்து சரியான பாடம்னு சொல்லி பலரும் சொன்னாலும் சவுக்கு சங்கரை சார்ந்தவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை இது பழிவாங்க நடவடிக்கை, இது வந்து அவருக்கு வந்து ஒரு பேச்சுரிமை இருக்குது, அவர் அதை வந்து வெளியிடுறாருங்கிறப்ப பேச்சுரிமை வந்து அதாவது அபாண்டமான முறையில் பேசக்கூடியதை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அதனுடைய விளைவாக தான் சவுக்கு சங்கர் வந்து இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இப்படி இருக்கிறப்ப ஏற்கனவே வந்த மாதிரி இவர் கூடிய சீக்கிரம் வெளியே வந்துடுவாரானா அதுக்கான வாய்ப்பே இல்லை. இவருக்கு வந்து கேஸுக்கு மேலே கேஸ் போட்டிருக்காங்க. முதல் 4ஆம் தேதி ஒரு கேஸ் பதிவானதுக்கு பிறகு இப்போ 7ஆம் தேதி வந்து தேனியுடைய இன்ஸ்பெக்டர் வந்து உதயகுமாருங்கிறவர் வந்து 2வது வழக்கை பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீரலட்சுமி இருக்காங்கல்ல, அந்த வீரலட்சுமி என்ன பண்ணியிருக்காங்க, தமிழக முன்னேற்றப்பட நிறுவன தலைவர்னு சொல்கிற வீரலட்சுமி வந்து இவர் மேலேயும் அந்த ரெட்பிக்ஸுங்கிற ஒரு தனியார் யூடியூப்பு அதை அவரோட பேட்டி கண்ட அந்த ஃபெலிக்ஸுங்கிற ஒரு மேலே என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க அதே மாதிரி சென்னை மாநகர குற்றப்பிரிவில் வந்து இவர் மேலே வந்து வழக்கத்தோட புகார் கொடுத்துருக்காங்க. அது வந்து குற்றையின் வந்து 155/2024 294B 506 உட்பிரிவு 1 இது மாதிரி ஐபிசி செக்ஷனில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊடகவியலாளர் சந்தியா ரவிசங்கர் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களும் இவங்க இவர் மேலே எஃப்ஐஆர் மேற்கொண்டு அதே செக்ஷனில் போட்டிருக்காங்க. இப்படி பலரும் கொடுக்கக்கூடிய இந்த பெட்டிஷன்ஸ் எல்லாம் வழக்கு எல்லாம் ஒன்றோட ஒன்று போயிட்டு ஏதாச்சும் ஒரு வழக்கில் அவர் ஜாமீன் பெற்று வெளியே வர்ற மாதிரி இருந்தால் அடுத்த வழக்கில் திருப்பி உள்ளே போகிற மாதிரி இவருக்கு தொடர்ந்து தொந்தரவு கொடுக்குற மாதிரி இவர் மேலே வந்து குற்றப்பதிவு அதிகரிச்சுக்கிட்டே வருது. இதனுடைய விளைவாக வந்து இவர் வந்து கூடிய விரைவில் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தகவல் பலதரப்பட்ட சூழ்நிலை வர்றப்ப இவருடைய வழக்கறிஞர் சொல்கிறாரு, அரசியல் பழிவாங்கிறதா இவரை வச்சு உள்ளே வச்சு அடிக்கிறாங்க. அது வந்து காயம்படாமல் வெளியே தெரியாத அளவுக்கு துணியை சுற்றிட்டு அடிக்கிறாங்க. இது வந்து அவர் வந்து சன்னஞ்சனமாக அவர் உயிருக்கு வந்து ஆபத்து விளைவிக்கக்கூடியதாக இருக்குது. இவங்க என்னென்னலாம் தொந்தரவு செஞ்சாங்கன்ட்டு இவரோட கூட இருந்த அந்த சிறை கைதிகள் சாட்சி சொல்கிறதுக்கும் தயாராக இருக்கிறாங்க. அவங்க யாருன்னு இப்போ நான் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, இந்த சிறை கைதிகள் சாட்சி சொல்கிறது ஒரு பக்கம் இருக்க, இவர் இந்த மாதிரி உள்ள தன்னோட ஏற்பட்டிருக்கிற இந்த பாதிப்புகளை கூடிய சீக்கிரம் வெளியில் வந்து அதை வந்து பொதுமக்கள் மத்தியில் அல்லது நீதிபதி முன்னால் அவர் வந்து தெரிவிக்கிறதுக்கு இருக்கிறாருங்கிற ஒரு தகவலை வந்து இந்த கோபாலகிருஷ்ணன் சொல்கிறாரு. இது எப்படி இருந்தாலும் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து தன்னுடைய ஊடகத்துறையில் வந்து தான் எது வேண்டாலும் செய்யலான்னு சொல்லி தான் நினச்ச மாதிரி செய்திகளை வெளியிடுறது வந்து ஒரு நாகரிகம் இல்லை, அபாண்டமான பேச்சுக்களை பேசக்கூடிய சூழ்நிலையில் இது போன்ற ஒரு வழக்குகளையும் தண்டனைகளையும் ஒரு அனுபவிக்க வேண்டியது நிச்சயமாக இருக்குன்னு சொல்லி ஒரு நடுநிலையாக சொல்கிறதோட அந்த அரசாங்கமும் அவரை வந்து அத்துமீறி முறையற்ற முறையில் உள்ள தாக்க மாட்டாங்க. அப்படி தாக்கி இருந்தாலும் அது இனிமேல் தொடரக்கூடாது, அவருக்கு சிகிச்சை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு சில சவுக்கு சங்கர் ஆதரவாளர்களும் பேசுகிறாங்க. உள்ளே என்ன நடக்குது, உண்மையாக நடக்கிறது என்ன, சவுக்கு சங்கர் பேசியது சரியா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற செய்திகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.